எப்பவுமே மூன்றாவது அணின்னு ஒண்ணு உண்டு இல்லையா? பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்றாருன்னா, நான் ஒரு 150 தொகுதியில போட்டிடுறேன், நான் தான் எல்லா இடத்துலையும் ஜெயிப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. இப்ப பிரசாந்த் கிஷோர் போட்டிடுறதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, பிராமண சமூகத்தினுடைய வாக்கு வங்கி, உயர் சாதின்னு தன்னை கருதுகிறவர்களுடைய வாக்கு வங்கி, படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாக்கு வங்கி, மேட்டுக்குடியினுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல, அது யாருக்கு போகும்? ஏறத்தாழ அது பாஜகவுக்கு தான் போகும். ஆமா. அப்ப உயர் சாதி நலன்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல வந்து பாஜக தான் இருக்கு. அந்த ஓட்டை வந்து பிரிக்கிற வேலை யார் பண்ணுவான்னா பிரசாந்த் கிஷோர் பண்ணுவார். பிரசாந்த் கிஷோர் வந்து தேர்தலில் வேற போட்டியிடல. அதுல ஒரு வினோதம் பாருங்க. கேட்டா எங்க நிர்வாக குழுவில் வந்து முடிவெடுத்துட்டாங்க, நான் போட்டியிடலங்கிற. அதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை நம்ம தோற்று போயினா தோல்வி பயம் இல்ல, இமேஜ் கெட்டு போயிடும். எப்பவுமே கட்சியை ஜெயிக்க வச்ச நாம தோத்துட்டா அசிங்கம், அரசியல்ல நம்ம தோற்று போயிடும். அவருக்கு தெரியுது, ஆனா தோற்று போயிடும் தெரியுது. ஆனா அவர் என்ன சொன்னாருனாக்கா, நான் வந்து வெற்றி பெற்று விட்டால் 1 மணி நேரத்துல மது விலக்கை ரத்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப மது விலக்கு பீகார்ல இருக்கின்றது, ரத்து செய்வேன்னு சொல்லியிருக்காரு 1 மணி நேரத்துல.